அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடமானது 8ஆம் வகுப்பு கணித பாடத்திலுள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் 4. பயிற்சி 4.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற தலைப்பின் கீழ் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 கணக்குகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். முதல் கணக்கு, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஸ் ஆகும். எக்ஸின் 30% அப்படிங்கிறது 150 என கொடுத்திருக்கிறார்கள். அப்போ எக்ஸுடைய மதிப்பு எதுவாக இருந்தால், என்ன நம்பராக இருந்தால் 30% என்பது 150 கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். தீர்வு: எக்ஸின் 30% = 150. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு. இதை x × 30/100 என எழுதலாம். எனவே x × 30/100 = 150. இப்பொழுது நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு. 30/100 தேவையில்லை. எனவே இதை வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 30/100 என்பது 100/30 மாறும். x = 150 × 100/30. இப்பொழுது இதை சுருக்க வேண்டும். சுருக்கும் பொழுது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அழைத்து விடலாம். 1 3 5 15 5. அப்போ 5 × 100, அதாவது x = 5 × 100 என கிடைக்கும். therefore x = 500. இப்போ நமக்கு தேவையான எக்ஸின் மதிப்பு 500 ஆகும். எக்ஸின் மதிப்பு 500. இரண்டாவது கணக்கு, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஸ் சதவீதம் ஆகும். தீர்வு: 1 மணி நேரம் = 60 நிமிடங்கள். அதாவது 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் நிமிடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மணியை முதலில் நிமிடங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் என்பது 60 நிமிடங்கள். அப்போ 60இல் x% = 2. அதாவது 1 மணி நேரத்தில் டேஸ் சதவீதம் = 2 நிமிடங்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதை 60இல் x% = 2 என எழுதலாம். therefore x × 60 × x/100 = 2. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x. எனவே 60/100 வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது 100/60 என வரும். therefore x = 2 × 100/60. இதை அழிக்கும் போது நமக்கு கிடைப்பது, ஜீரோவுக்கு ஜீரோவை அடித்து விடலாம். 1 2 3 6. அப்போ 10/3. x = 10/3. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது x = 3/1/3%. அதாவது 10ஐ 3ஆல் அடிக்கும்போது 1 3 3 9 3, மீதம் இருப்பது 1 1/3. இதே போன்று கலப்பினத்தில் எழுதலாம். அல்லது 3.3333 என முடிவில்லாமல் அந்த நம்பர் சென்று கொண்டே இருக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் 3 1/3 அல்லது 3.3333 up to. மூன்றாவது கணக்கு, எக்ஸின் x% என்பது 25 எனில் x என்பது டேஸ் ஆகும். அதாவது ஒரு எண்ணின் x% 25 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த எண் யாது? தீர்வு: எக்ஸின் x% = 25. therefore x × x/100 = 25. x ஐ பெருக்கிக் கொள்ளலாம். x × x x² = 25. 100 நமக்கு தேவையில்லை. எனவே இங்கு பகுதியில் இருப்பது வலதுபுறம் செல்லும் பொழுது தொகுதியாக மாறும்.
therefore x squared equal to 25 into 100. இப்பொழுது இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்க வேண்டும். அதாவது நமக்கு தேவையான மதிப்பு x. எனவே x ஸ்கொயரை வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது நமக்கு x கிடைக்கும். எனவே இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்க வேண்டும். x ஸ்கொயர்டு உடைய வர்க்கமூலம் x. x equal to 25 வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 5. அதாவது 25 5 into 5 என எழுதலாம். அப்ப 2 5க்கு ஒரு 5. அதே போன்று 100 10 into 10 என எழுதலாம். 2 10க்கு ஒரு 10. அப்ப x equal to 5 into 100. therefore x equal to 50. அப்ப நமக்கு தேவையான x இன் மதிப்பு 50 ஆகும். அதாவது நமக்கு தேவையான x என்பது 50 ஆகும். நான்காவது கணக்கு, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் டேஸ் ஆகும். அதாவது ஒரு பள்ளியில் வந்து மொத்த மாணவர்கள் 1400 பேர் இருக்கிறாங்க. அதுல 420 பேர் மாணவிகள். இப்ப மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய சதவீதத்தில் தீர்வு, மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் மாணவிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 1400. அதாவது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களையும் மாணவிகளையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 1400. therefore மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் மாணவிகளின் எண்ணிக்கை 420 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் 420 ஈக்குவல் டு 1400. therefore நமக்கு தேவையான மாணவர்களின் எண்ணிக்கை 420 வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது இங்கே பிளஸ் ஆக இருப்பது இங்கு வரும் பொழுது மைனஸ் ஆக வரும். அப்போ 1400 மைனஸ் 420. மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 1400ல 420 போனால் 980. இப்ப ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 980. அப்ப மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு, நம்ம கணக்குல என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாணவர்களின் சதவீதம். மொத்த மாணவர்கள் கண்டுபிடிச்சாச்சு 980ன்னு. அது மொத்த மாணவர்கள் எத்தனை சதவீதமாக இருக்கும் என கேட்டிருக்கிறாங்க. அப்ப மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு மாணவர்களின் எண்ணிக்கை டிவைட் பை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இன்ட்டு 100. அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை 980 டிவைட் பை 1400 இன்ட்டு 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 98/14 இன்ட்டு 10. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 70% ஆகும். therefore மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு 70%. 5 0.5252 என்பது டேஸ் சதவீதம் ஆகும். அதாவது இந்த தசம எண் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தீர்வு, x சதவீதம் ஈக்குவல் டு 0.5252. இது கணக்கில் கொடுக்கப்பட்டு இருப்பது. அப்ப x சதவீதத்தை வந்து x/100 எழுதலாம். அப்ப x/100 ஈக்குவல் டு x 0.5252. இப்பொழுது நமக்கு x தேவை, 100 நமக்கு தேவையில்லை. எனவே அதை வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது தொகுதியில் உள்ள மதிப்பாக, அதாவது பகுதியில் இருப்பது தொகுதியில் உள்ள மதிப்பாக மாறும். therefore x equal to 0.5252 into 100. இதை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 52.52. அதாவது x equal to 52.52. 0.5252 என்பது 52.52% ஆகும். நன்றி.